மர்மங்கள் நிறைந்த வழக்காக மாறிவிட்டதா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு 1 ஆண்டு முடிந்துவிட்ட நிலையில் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்கிறது ஆம்ஸ்ட்ராங் தரப்பு. என்னதான் நடக்கிறது இந்த வழக்கில்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங். வேணுகோபால் சாமி தெருவில் உள்ள அவரது பழைய வீட்டை இடித்து கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. அதை தினமும் பார்வையிட்டு வந்தார் ஆம்ஸ்ட்ராங். இந்த நிலையில்தான் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி வழக்கம் போல புதிதாக கட்டி வரும் வீட்டின் பணியை பார்வையிட சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது தமிழக அரசியல் மட்டுமின்றி டெல்லி அரசியல் வரை மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அப்போது சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தால் அதிரடி பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். அதன் பிறகு புதிய சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகளுக்கு செல்போன் கொடுத்து உதவி செய்தவர்கள், இருசக்கர வாகனம் மற்றும் கார் உள்ளிட்ட வாகனங்கள் கொடுத்து உதவி செய்தவர்கள், பண பரிவர்த்தனை செய்தவர்கள், நாட்டு வெடிகுண்டு வாங்கியவர்கள், நாட்டு வெடிகுண்டு ஆந்திராவில் எடுத்து வருவதற்கு உதவி செய்தவர்கள் என வெவ்வேறு கோணங்களில் இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதுவரை ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் 28 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதுக்கு பிறகு அந்தந்த கட்சி நிர்வாகத்தால் கட்சி பொறுப்புகளிலிருந்து அனைவரும் நீக்கப்பட்டனர். இதில் ஜூலை மாதம் 14ஆம் தேதி அதிகாலை போலீஸ் கஸ்டடி எடுக்கப்பட்ட திருவேங்கடம் என்பவர் செங்குன்றம் அருகே போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் பலர் அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் என அரசியல் கட்சி நிர்வாகிகள் இருந்தது மேலும் அதிர்ச்சியையும் பல சந்தேகங்களையும் ஏற்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்பட்டது. பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் நடந்த இந்த கொலை அரசியல் கொலையா, முன்பகை கொலையா, கட்ட பஞ்சாயத்து தகராறு கொலையா என சமூக வலைதளங்களில் விவாதங்கள் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடந்த கொலையானது அரசியல் காரணங்களுக்காக நடந்தது அல்ல. கட்ட பஞ்சாயத்து, நிலம் தொடர்பான பிரச்சனை, பழிக்கு பழி, ஆற்காடு சுரேஷ் படுகொலை என ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்ததும் இதனால் ரவுடிகள் பலர் ஒன்று சேர்ந்து கொலை சம்பவத்தை நிகழ்த்தி உள்ளனர் என சென்னை காவல்துறை தெரிவித்தது. இந்த கொலைக்கு முக்கிய காரணம் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தண்டனை பெற்ற கைதி வடசென்னை தாதா நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் திட்டமிட்டு பல்வேறு முன்விரோத காரணங்களுடன் இருந்த அனைத்து ரவுடிகளையும் ஒன்றிணைத்து கொலையை அரங்கேற்றியுள்ளதாக சென்னை காவல்துறை கூறியுள்ளது. வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 28 நபர்களில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடம், தண்டனை கைதி நாகேந்திரன் ஆகியோர் நீங்களாக 26 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் கொலை சம்பவம் நடந்த 90 நாட்களுக்குள் 5200 பக்கங்களுக்கும் அதிகமான குற்றப்பத்திரிகையை போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதில் 30 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து 28 நாட்கள் கைது செய்யப்பட்டதாகவும் திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இவ்வழக்கில் A1 குற்றவாளியாக பிரபல தாதா நாகேந்திரன், A2 குற்றவாளியாக பல ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து வரும் தாதா சம்போ செந்தில், A3 குற்றவாளியாக தாதா நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ஆகியோர் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்தது.
இந்த வழக்கு நீதிமன்ற விசாரணையானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் ஏட்டு குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட பிரபல தாதா சம்போ செந்திலை ஓராண்டு முடிந்தும் இன்னும் சென்னை காவல்துறையால் அவரை நெருங்க கூட முடியவில்லை என்பது காவல்துறையின் விசாரணை மீது தற்போதும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருவதாக சமூக வலைதளவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு 1 வருடம் முடிந்த நிலையில் சென்னையை அடுத்த பொத்தூரில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய பலர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் கிடையாது என்றும் முக்கிய அரசியல் பிரமுகர் ஒருவருக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் பேசினர். காவல்துறை அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கும் அவர்கள் உண்மையான குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றனர். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்குவோம் என்று அவரது சமாதியின் முன் புள்ளிங்கோ சிலர் ரீல்ஸ் வெளியிட்டு வருவது காவல்துறைக்கு தலைவலியை அதிகரித்துள்ளது. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம். அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.